அவர் இன்னைக்கு செய்வா, இன்னைக்கு செய்வா, இன்னைக்கு செய்வா, இன்னைக்கு செய்வா. உங்க குடும்பத்துக்கு செய்வா, உங்க வாழ்க்கையில செய்வா. பல வருட பிரச்சனையை கர்த்தர் இன்னைக்கு ஊதி அணைக்க போகிறார். ஆமென். பல வருஷ பிரச்சனையை, தலைமுறை தலைமுறை கண்ட ப்ராப்ளத்தை கர்த்தர் ஊதி அணைக்க போகிறார். ஒரு திரி அணைந்து போகிறது போல உள்ளே நமக்கான பாதையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவன் எந்த இடத்தை பார்த்து நம்ம கலங்குறோமோ அதுக்குள்ள நம்ம அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறதுனால நீ தண்ணீர்களை கடக்கும் போது இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை பார்த்து ஸ்ட்ரகிள் பண்றீங்கல்ல, அதுக்குள்ள உங்களுக்காக ஒரு வேலை வச்சிருக்க. என்னை ஆண்டவர் அவர் பார்க்கிற வண்ணம் உருவாக்கிட்டார்னா எனக்கானவைகளை உண்டாக்குவது ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. இப்படி ஆண்டவருடைய ப்ராசஸ் முடிச்சுக்கணும் வைங்களேன். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தர் வர வேண்டியதை கொண்டு வருவார். அர்த்தம் என்ன? பாரு, உனக்கு எல்லாம் செய்யறது நான் செஞ்சுட்டே இருக்கிறேன், விட்டு போயிடாத. எசையா 43வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 18, 19 வசனங்களை, 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை இவர்கள் என் துதியை. இந்த 43வது அதிகாரம் இன்னைக்கு வீட்டில் போயிருந்து நல்லா படிச்சு வேர்ட் பை வேர்டா மெடிடேட் பண்ணுங்க. ஆமென். வேர்ட் பை வேர்டா மெடிடேட் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த அதிகாரத்தை துவங்கும் போது இப்போதும் யாக்கோபே சொல்லிட்டு தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? உன்னை சிருஷ்டித்தவரும். அவர்தான் சொல்றார், நான் உண்டாக்குவேன், நான் செய்வேன். உன்னை சிருஷ்டித்தவர். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சிருஷ்டிப்புல எதுக்கு நிறைய டைம் எடுத்தார்னு பார்த்தா மனிதனை படைக்கதான் நிறைய டைம் எடுத்தார். என்னை ஆண்டவர் அவர் பார்க்கிற வண்ணம் உருவாக்கிட்டார்னா எனக்கானவைகளை உண்டாக்குவது ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. நீங்க ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல கர்த்தர் ஆதாமை உருவாக்கி எங்க கொண்டு வர்றார்னா தோட்டத்துல கொண்டு வந்து வைத்தார் அப்படின்னு 8ல சொல்லப்பட்டிருக்கிறது. 9ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியா முளைக்க பண்றார். தோட்டத்தில் உருவாக்கி வச்சிட்டார்னா அடுத்து 9வது வசனம் தான். புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் கர்த்தர் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஏன் வாழ்க்கையில் அது நடக்க மாட்டேங்குது? அது நடக்கணும்னா அவர் என்னை உருவாக்க நான் ஒப்பு கொடுக்கணும். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு 6வது 7வது வசனங்களை பாருங்கள். நான் வடக்கை நோக்கி, ஏசாயா 43, கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும். தேவனுடைய செயலை பாருங்க. சிருஷ்டித்து
உருவாக்கி படைத்து. என் வாழ்க்கையில ஈஸியா அற்புதம் செய்யலாம் ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவருடைய நாமம் என் மேல் தரிக்கப்பட்டிருக்கிறதுனால என்னை உருவாக்காமல் எனக்கானதை உண்டாக்க மாட்டார். அமலேக்குக்காக ஆபிரகாம் வேண்டிக் கொண்ட போது அவங்க வீட்டில் புத்திர வாக்கியம் உண்டாகிறது. ஜெபம் பண்ணது யாரு? ஆனா ஆபிரகாமுக்கு இல்ல. நம்ம ஜெபம் பண்ணி அடுத்தவங்களுக்கு நடக்கும், நமக்கு நடக்காது. ஏன்? அமலேக்கின் மேல் அவருடைய நாமம் தரிக்கப்படவில்லை, ஆபிரகாமின் மேல் அவருடைய உடன்படிக்கை இருக்கிறது. என் மகிமைக்கென்று தேவன் சிருஷ்டிக்கிறது, தேவன் உருவாக்குறது எல்லாம் எதற்காக தெரியுமா? யாருடைய மகிமை? அவருடைய மகிமைக்கென்று. அவருடைய மகிமைக்கென்று தேவன் உருவாக்குறாருன்னா நாம் விரும்புகிறபடி அல்ல, அவர் விரும்புகிறபடி. அவர் படைச்சிட்டார், அவர் உருவாக்கி முடிச்சிட்டார்னா ஆண்டவர் அடுத்து கட்டளையிடுகிறார். அதுதான் வடக்கை நோக்கி கொடு, தெற்கை நோக்கி. இப்படி ஆண்டவருடைய ப்ராசஸ் முடிச்சிட்டுன்னு வைங்களேன், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தர் வர வேண்டியதை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் 9, சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும், இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? 10வது வசனம், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 11:12 நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது செர்மன் கிடையாது. இன்னைக்குள்ள ரேமாவை கர்த்தர் சொல்லிட்டார். இந்த அதிகாரம் ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்து அந்த வசனத்தை டச் பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். சிலர் ஆன்லைன்ல நாங்க 12 மணிக்கு போறதான வந்தோம், நீங்க இதை முடிச்சிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நானே கர்த்தர், என்னை அல்லாமல். அதன் அர்த்தம் என்ன? இங்க பாரு, உனக்கு எல்லாம் செய்யறது நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். விட்டு போயிராத, விட்டு போயிராத. ஆண்டவரே, யார் யாருக்கு நான் உன்னை படைத்ததே என் மகிமைக்கா, நான் உன்னை சிருஷ்டித்தது என் மகிமைக்காக. என்னங்க, இப்போ நீங்க இந்த பர்னிச்சர் ஷோரூம்லாம் இருக்குல்ல, டிஸ்பிளேல எது இருக்கும் தெரியுமா? செய்யும் போது கால் உடைஞ்சதை சேர தூக்கி போடுவாங்களா? டிஸ்பிளேல என்ன இருக்கும் தெரியுமா? தி பெஸ்ட், தி பெஸ்ட். அதை பார்த்து தான் உள்ள வருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஏன் மகிமைக்கென்று உருவாக்கிட்டு இருக்கிறேன். நான் படைச்சிட்டு, அதாவது அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ஃப்ரெண்ட்ல கொண்டு வைப்பேன். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவாங்க. இன்னைக்கு டிஸ்பிளேல இருக்கிற அந்த சோஃபாவை நீங்க பாத்தீங்கன்னா, அது இதற்கு பிற்பாடு ஒரு ரூம் இருந்து அங்க பல நாட்கள் சுத்தியலை வச்சு அடிச்சிருப்பாங்க, ஒளிய வச்சு செதுக்கி இருப்பாங்க. எத்தனை முறை அதை வெளியே காட்ட மாட்டாங்க. அதனாலதான் நமக்கு சில துன்பத்தின் நடுவில் நடக்கணும்னு வரும்போது நம்மளை தூக்கி ஒரு குகையில போட்டுருவார். அந்த குகைக்கு பேர் என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் குகை. நம்மளை எத்தனை பேர் தேடுவாங்க தெரியுமா? ஆளை காணவே இல்லை, காட்ட மாட்டார். சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு செர்மன்ல சொன்னேன், வெறும் கோலும் கையுமாய்
புறப்பட்ட யாக்கோபை 20 வருஷம் மறைச்சிட்டாரு. ஏசா கண்களுக்கு யாக்கோப கடைசியா பார்த்த பிக்சரு வெறும் கோலு கைதான் இருக்கு. கடைசி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏசா யாக்கோப பார்த்த அந்த ஏசாவோடைய யாக்கோபுடைய 20 வருஷம் முன்னாடி உள்ள போட்டோ வீட்டில் இருக்கு, கோலும் கையுமா. இதுதான் அவங்க பார்த்த யாக்கோபு. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கர்த்தர் ஏசாவுக்கு முன்னாடி யாக்கோபு கொண்டு வந்து நிறுத்தினார். எப்படி தெரியுமா? 2 பரிவாரங்கள் பின்னாடி இருக்கிறது. ஏசா எப்படி பார்க்கிறான்? ஏசா அவனுக்கு பின்னாடி பார்க்கிறான். 400 பேர். ஏன்னா அதை சம்பாதிக்கிற பலம் யார்கிட்ட இருக்கு? ஏசாட்ட இருக்கு. யாக்கோபுக்கு பின்னாடி பார்க்கிறான், ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. இவனுக்கு முடியல. எனக்கு சம்பாதிக்கிற பலன் இருக்கு, இவ்வளவு இருக்கு, இவனுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, இது எப்படி ஆயிட்டு? யாக்கோபு சொல்றார், அவருடைய கண்கள்ல கிடைச்ச தயம். அதனாலதான் சிலர் கண்ணுக்கு நம்மளை காட்டவே மாட்டார், சில இடத்துக்கு நம்மளை போகவே விடவே மாட்டார். நம்ம ஃபேமிலியில தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், போகக்கூடாதபடி சிறைப்பட்டிருப்போம். ஆனா என்னைக்கும் அப்படி இருக்காது. ஒரு நாள்ல வெளியே, அது நான் என் மகிமைக்கென்று அவருடைய குளோரிக்காய் படைக்கப்பட்டதை வெளியே கொண்டு வருவார், கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அப்போ எனக்கானதை செய்யறதுக்கு ஆண்டவருக்கு டைம் ஆகாது, என்ன செய்யறதுக்கு தான் டைம் ஆகுது. எனக்கானது செய்யறதுக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யறதுக்கு தான், அது இப்பொழுதே தோன்றும். அதாவது நமக்கான நன்மையை கர்த்தர் உண்டாக்கும் போது அவர் உண்டாக்கின எந்த நன்மையும், சூரியன் உண்டாவதாக கெட்டு போயிட்டு இன்னொரு சூரியன் உண்டாவதாக அப்படி கிடையாது. ஆனா குயவன் வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு போகும்போது அந்த குயவன் மண்ணை எடுத்து வனைந்து கொண்டிருக்கும் போது அந்த பானை என்ன ஆயிட்டு? கெட்டு போயிட்டு. நாம தான் சூரியன் உண்டாவதாக, ஐயோ அது டேமேஜ் ஆயிட்டு அந்த சைடு. சந்திரன் உண்டாவதாக, ஐயோ படைக்கும் போது ஆஃப் மூணாலா இருக்கு, நம்ம ஃபுல் மூணாலா இல்ல. அவர் எந்த ஒரு காரியத்தையும் சிருஷ்டிக்க அப்படி ஆயிட்டு. பைபிள் சொல்லுது, தேவன் அதை நல்லது என்று கண்டார். ஆனா மனிதனை படைத்து கொஞ்ச நேரம் வரும்போது இவன் தனிமையா இருப்பது, நம்ம எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறோம் தெரியுமா? வேற எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லது 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 அந்தந்த நாள் போயிட்டு மனிதனை படைச்சிட்டு பார்த்துட்டு இல்லையே, இனி என்ன பண்ணலாம்? அவர் செய்யறாரு, நானே கர்த்தர். என் வாழ்க்கையில, என் பிள்ளை வாழ்க்கையில இப்படி இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உன்னை ஏற்படுத்தினதை என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்ம கேட்கலாம், ஆண்டவர் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, உன் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு எனக்கு இப்படிதான் ஆகும், நான் உனக்கு டைம் கொடுத்திருக்கிறேன், நான் உன்னை உருவாக்க. குயவன் பானை வனைகிறதுக்கு 1 hour டைம் செட் பண்ணி வனைகிறார் அப்படின்னா 50வது நிமிடத்தில் அந்த பானை கெட்டு போயிட்டு வைங்களேன், எக்ஸ்ட்ரா டைம் ஆகுமா ஆகாதா? அப்படிதான் ஆயிட்டு. இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் 22வது வசனத்தில், ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலை நீ என்னை குறித்து ஏன் மனம் சலித்து போனது? ஏன் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்றாருன்னா தண்ணீரை கடக்க விட்டார். 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது இதுதான் தாங்க முடியல. சில கடினமான சூழ்நிலை ஆண்டவர் கடக்க விடுற போ அப்படின்னு. அதனால என்ன ஆயிட்டா? மனம் சலித்து போனா. இப்ப அடுத்த கேள்வி, ஏன் கர்த்தர் தண்ணீர்களை கடக்க விட்டார்? ஏன் தண்ணீர்களை கடக்க விட்டார்? இதே அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், 15வது வசனம், நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். அடுத்த வார்த்தை, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும்
ஏன் கர்த்தர் கடக்க விட்டார்? உள்ள அவனுக்கான வழியை வைத்திருக்கிறார். உள்ளே நமக்கான பாதையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப எந்த இடத்தை பார்த்து நம்ம கலங்குறோமோ அதுக்குள்ள நாம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறதுனால நீ தண்ணீர்களை கடக்கும் போது, இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை பார்த்து ஸ்ட்ரகிள் பண்றீங்கல்ல, அதுக்குள்ள உங்களுக்கான ஒரு வேயை வச்சிருக்கிறார். அதான் இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்ற, பயப்படாத. போன சண்டே இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வைத்தார். பைபிள்ல எங்கெல்லாம் பயப்படாதுன்னு வருதோ அங்க கர்த்தர் பக்கத்துல எங்கேயாவது நிக்கிறார்னு அர்த்தம். ஆமே. நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க ஆதி ஆகமத்துல ஆகார்ட்ட பயப்படாதுன்னு சொல்லும் போது கர்த்தர் பக்கத்துல தான் நிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல பத்ம தீவில யோவான்ட்ட பயப்படாதுன்னு சொல்லும் போதும் அவர் மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் பக்கத்துல தான் நிக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்கிட்ட கர்த்தர் பயப்படாதுன்னு சொல்றாருன்னா உன் பக்கத்துல தான் நிக்கிறார். அப்ப ஏன் என்ன இந்த சூழ்நிலையில நடத்துறீங்க? செய்தி இதுதான். நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்குள்ளே உனக்கானத கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி அதற்குள்ளே, இது தெரியாம நீ மனம் செலுத்து போன, இது தெரியாம நீ மனம் செலுத்து போனாய், இது தெரியாம. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும். யார் இவர்கள்? பார்வோன். அப்ப பார்வோனா புறப்பட்டு வரல, கர்த்தர் பார்வோனை என்னாண்டவரே கிள்ளியும் விடுறீங்க, தொட்டிலையும் சில நேரத்தில் அப்படிதான் தோணும். அவன் பாட்டுக்கு இருக்கிறான். புறப்பட பண்ணி ஏன் இங்க கொண்டு வரார்? ஏங்க கொண்டு வரார் தெரியுமா? துன்பப்படுத்தின சத்ருவுக்கு காட்டி கொடுக்கிறார். யாக்கோபை அவர் மீட்டவர் மட்டுமல்ல, யாக்கோபை அவர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, அந்த இடத்துல அவர்களை ஒரு திரி போல அணைய பண்ணி, அப்படிதான் இருக்கும். அவைகள் எழுந்திராபடிக்கு ஒருமித்து விழுந்து கடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போகவும் பண்ணுகிறவர். அப்போ அதாவது அவ்வளவு 430 வருஷ பிரச்சனையை கர்த்தர் எப்படி முடிக்கிறாரு? ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போக. 430 வருஷ பிரச்சனையை கர்த்தர் எப்படி அணைச்சார் தெரியுமா? 430 வருஷ ப்ராப்ளம் கர்த்தர் எப்படி க்ளோஸ் பண்றார் தெரியுமா? கேளுங்க. நம்மை ஊதினார் நாம் பிழைப்பதற்கு. அதே வாய் சத்துருவை ஊதும், அவன் திரும்ப எழுந்திராதபடிக்கு. நான் உயிர் பெற என்னை ஊதினவர் என் சத்துரு திரும்ப எழுந்திராதபடிக்கு அவனை ஊதி போடுவார். ஆமென் சொல்றவங்க. ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணினேன்ல. இப்ப நம்ம சொன்ன சம்பவம் எல்லாம் பண்ணினது, ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்லி இருக்கணும்? ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணின. கர்த்தர் சொல்லுகிறது அப்படி சொல்லல, பண்ணுகிற. அதன் அர்த்தம் என்ன? உனக்கு நான் செய்வேன், இன்னைக்கு நான் செய்வேன். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஷாகா பாலா பஹா ரீமா மாரோ. அவர் இன்னைக்கு செய்வா, இன்னைக்கு செய்வா, இன்னைக்கு செய்வா, இன்னைக்கு செய்வா. உங்க குடும்பத்துக்கு செய்வா, உங்க வாழ்க்கையில செய்வா. பல வருட பிரச்சனையை கர்த்தர் இன்னைக்கு ஊதி அணைக்க போகிறான். ஆமென். பல வருஷ பிரச்சனையை, தலைமுறை தலைமுறை கண்ட ப்ராப்ளத்தை
கர்த்தர் ஊதி அணைக்க போகிறார். ஒரு திரி அணைந்து போகிறது போல அபிஷேகப்பட்டவங்க ஆர்ப்பரிங்க. அந்நிய பாஷையில ஓ ராபாலா. சத்துரு பராக்கிரமசாலியா இருக்கலாம், ரதத்தில் வரலாம், குதிரையில வரலாம். கர்த்தர் ஒரு திரி அணைகிறது போல இன்று கண்ட எகிப்தியரை இனி என்றும் காண்பது இல்லை. ஷாகா பாபா லா பாபா தாரா பாபா ஏ மாமா காரா லா ரா ஓ ராபா லா ரா. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, இந்த தண்ணீர்ல இவ்வளவு மேட்டர் இருக்கு ஆண்டவரே. என்ன இவ்வளவு மேட்டரை வச்சு உடனே நான் நடக்க விட்டா மனம் செலுத்து நான் போக மாட்டேன். நீ போகாதனால இன்னும் பின்னாடி இருந்து பயமுறுத்திட்டு இருக்கிறான். நீ போகாதனால இன்னும் பின்னாடி இருந்து பயமுறுத்துறான். ஆமே, அதாவது ஓடிக்கொண்டிருக்கிற குதிரையை ஸ்டாப் பண்ணா அது சத்தம் போட்டுட்டே இருக்கும், காலை தூக்கிட்டே இருக்கும், சத்தம் போட்டுட்டே இருக்கும். ஆமே, இவர்கள் வேகமா ஓட்டிட்டு வரான் பார்வோம். அப்போ கர்த்தர் தூணா நடுவில் நிற்கிறார். இதுக்கு மேல மூவ் பண்ண முடியல. அப்ப குதிரைகள்லாம் கத்துது, நல்ல சுழண்டு வந்த சக்கரங்கள் அப்படி நிக்குது பார்வோனுக்கு. ஆமென். பார்வோன் நினைச்சிருப்பான், என்ன ஆண்டவர் இவர் பெருசா ரத்தம் கொடுத்து மீட்டார், நடக்கிறதுக்கு வழி இல்லாம போயிட்டேன், இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு, என்ன ஆண்டவர் இவர். நானும் பயங்கரமான ஆண்டவர் நினைச்சேன். அவன் நினைச்சிரு இவருக்கு மீட்க மட்டும்தான் தெரியும், நடத்த தெரியாதுன்னு. ஆமா, இந்த ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அடுத்து என்ன செய்ய போறாங்க, என்ன ஆண்டவர் இவர். ஆமே, அவன் நினைச்சிருப்பான், பாரு நீ பாரு. ஆமே, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து ஓ ஜீசஸ் ஹalleluya. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. ஓ ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஆண்டவரே, ஏண்டவர் இந்த தண்ணீர்ல நடத்துறீங்க? இன்னைக்கு சில கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு, அதுக்குள்ளதான் மேட்டரே இருக்கு. என்ன ஆண்டவர் இந்த பாதையில நடத்துறீங்க? அதுக்குள்ளதான் விஷயமே இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையில தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த கோரஸ சத்தமாய் பாடி ஆர்ப்பரித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹalleluya. ஆமென். பாடுங்க. சேனை அதிபதி நம் கர்த்தருக்கு. ஹalleluya. சேனை அதிபதி நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் மகிமை. ஆமென். சேனை அதிபதி நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் மகிமை. ஹalleluya. அற்புதமே அதை அடைந்தே அதை. ஓ ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து. ஆமென். ஜெயமாக சலமமாரே. ஜெய கிறிஸ்து உடராலராதரா. ஓ ஜெய கீதங்கள் ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து ஜெயமாக
ஜெயகீதங்கள் ஜெயகீதங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? பல வருட பிரச்சனையை கர்த்தர் அணைத்து போட போகிறார். ஆமென். ஓ ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக. எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு ஜெய கிறிஸ்து. ஓ ராமமலரே. ஓ ஜெயகீதங்கள் ஜெயகீதங்கள். ஜெய கொடியும் ஏற்றிடும். ஆமென். ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் அல்லேலூயா. சேனையதிபர் சேனையதிபர் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதிபர் நம் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அற்புதமே தம் அங்கமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம். அதை அறிந்தே. ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக. ஓ ஜெயகீதங்கள் ஜெயகீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியோ. எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறவே தீக்கத்தோராய் விட்டு. எப்படிங்க விட்டுருவாரு? மீட்டு விட்டுருவாரு நினைச்சீங்களா? நடத்துவா, காட்டி கொடுப்பார் மற்ற கண்களுக்கு. ஆமென். என்றுரை தெம்மை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாரே. என்றும் வாக்கு. ஆர்ப்பரிப்பான சமய ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து. ஓரே மாமா கரோ. ஹல்லேலூயா. ஜெயகீத. ஓரலா பகரதலரமா. ஜெயம் அல்லேலூயா. ஓ ஜெயம் அல்லேலூயா. பாடுங்க. சத்ருவின் கோட்டை சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய. ஆமென். சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரி சமய ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து. ஒரே லாமா தோடரோ. ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ மேற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. ஜெய. ஒரு விஷயம் கூட. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை தோங்க. சத்ரு ஒரு திரி அணைகிறது போல. ஒரு திரி அணைகிறது போல. ஹல்லேலூயா. சாத்தானின் சேனை. ஓ துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம். துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து. ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் அல்லேலூயா. ஓ ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக. ஜீசஸ். ஒவ்வொரு கூடாரத்திலும் இந்த ஜெயத்தின் கம்பீர சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம், துதியின் சத்தம், ரட்சிப்பின் சத்தம், ஓ வெற்றியின் சத்தம், வெற்றியின் சத்தம். ஜெய கீதங்கள் பாடி
ஜெய கொடியும் ஏற்றிடும். ஓ ராமா மலரோ அல்லேலூயா. ஓ ராமா கலமா மாமா ரிமாமா மரே. ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து. ஓ ராமா மாமா ஷேலகரமா ரிமாமா. 430 வருஷ பிரச்சனையை ஒரு திரி அணைவது போல அணைத்து போட்டவர் இன்றும் செய்கிறார். இன்னைக்கு செய்கிறார். இன்னைக்கு செய்கிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஜெயம் 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 ஜெயம். ஓ ஜெயக்கொடி, ஜெயக்கொடி, குடும்பத்தில் ஜெயக்கொடி, தொழில ஜெயக்கொடி, வாழ்க்கையில ஜெயக்கொடி, பிள்ளைங்க வாழ்க்கையில ஜெயக்கொடி, ஜெயக்கொடி. ஆவியானவரே கொடியேற்று, ஆவியானவரே கொடியேற்று. ஆமே 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 ஆமே. ஓ ராமா மலரா. ஆமென். ஜெயம் அல்லேலூயா. ஓ ஜெயம் அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஓ புலம்பலின் சத்தம் மாறட்டும். களிப்பின் சத்தம் உண்டாகட்டும். அழுகையின் சத்தம் மாறட்டும். ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாகட்டும். ஓ ராபா. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். Jesus, 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 Jesus. Oh Rama la ba la ba ba. Shere mama le. Hallelujah. Oh, thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓர பலபதட ரிபலபதட ரபகரம். ஓ ரிமமம மலரபப. ஓ ரிபலபதட ரபலர. ஷே பகரபலபதட ஷேரலரபதட. ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. அவர் நம்முடைய ராஜா. ஆமே. ராஜாதி ராஜாவர், யுத்தத்தில் இதுவரை தோற்காதவர், இனியும் தோற்காதவர், மகிமையாய் வெற்றி சிறந்தவர். உங்க வாழ்க்கையில நெடுநாளாய் போராடுகிற பிரச்சனைகளை ஒரு திரி அணைந்து போவது போல, ஒரு திரி அணைந்து போவது போல கர்த்தர் அணைத்து போடுவார். கர்த்தர் அணைத்து போடுகிறார். இன்னைக்கு அதை செய்கிறார். இன்னைக்கு அதை செய்கிறார். ஆமே. ஏன் இந்த தண்ணீர் என்ற கேள்வியோடு வந்த சகோதரா சகோதரி, அதற்குள்ளே உனக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஆமே ஆமே. Amen. Thank you, Lord. Thank you, Lord. என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார். ஓ என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார். என்றாகிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வஞானியே. ஆமென். கிரகிக்க முடியா. ஓ அப்படியே தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஆஹா ஆஹா. Gloria, Jesus, Jesus, oh, orala magaro, rima malaro, shere mama radadara, hallelujah, hallelujah. கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை.
நல்ல நல்ல ஆர்ப்பரிப்போடு நன்றி ஆவியானவரே. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மிகுந்த கிருபையினாலே உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செவிக்க வைத்த அன்புக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர், நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்க வாழ்க்கை அறிவீர், என்ன எங்க கூடாரத்தில் தங்கி இருக்கிறது என்பதை அறிவீர். நிச்சயமாய் நீர் களிப்பையும் வெளிச்சத்தையும் உண்டாக்க போகிறீர். சிலவற்றை எங்களுக்காய் சிருஷ்டிக்க போகிறீர். பல நாள் பிரச்சனைகளை ஒரு திரியை போல் அணைத்து போட போகிறீர். எங்களை நீர் நடத்துகிற பாதையிலே எங்களுக்காய் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே 2 கரங்களை ஒரு விசை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எனக்கு தரிப்பித்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய மகிமைக்காய் என்னை ஏற்படுத்தினீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவர் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து கொண்டு வருவார். ஆமென். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. நிச்சயம் நடக்கும். உங்கள் கண்கள் அதை காணும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுபவம் சாட்சியாய் கொண்டு வரும். ஆன்லைன் மூலமாய், கோல்டன் காஸ்பல் டிவி, மகிமை டிவி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறோம். கிருபை உண்டாவதாக. இதை தூரத்திலிருந்து ஆங்காங்கே இருந்து கவனிக்கிற அத்தனை பேரும் கிருபை உண்டாவதாக என்று ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மகிமை எல்லாம் உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.